வேலூர் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் சரக்கு வாகன ஓட்டுநர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கீழ ஆலத்தூர் அருகே தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. சம்பவத்தன்று மாலை பள்ளி வகுப்பு முடிந்த நிலையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் பள்ளி பேருந்தில் குடியாத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது காந்திநகர் பகுதியில் இருந்து வந்து கொண்டிருந்த சரக்கு வாகனம் பள்ளி பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானது. இதில் நல்வாய்ப்பாக மாணவர்களும் ஆசிரியர்களும் காயமின்றி உயிர் தப்பினர். இவ்விபத்தில் பள்ளி பேருந்து ஓட்டுநரும் சரக்கு வாகன ஓட்டுநரும் படுகாயமடைந்த நிலையில் இருவரும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சரக்கு வாகன ஓட்டுநரான தரைக்காடு பகுதியைச் சேர்ந்த சதாம் உசேன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொடர்ந்து இவ்விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே கடனுக்கு தவணை கட்ட தாமதமாக்கியதற்கு பைனான்ஸ் ஊழியர்கள் அவதூறாக பேசியதால் பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மதுரா அம்பிகை நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் ஆன்லைனில் இயங்கி வரும் மைக்ரோ பைனான்ஸ் எனும் நிறுவனத்தின் குறைந்த வட்டியில் பணம் எனும் விளம்பரத்தினை அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பார்த்துள்ளனர். இதையடுத்து இவ்விளம்பரத்தின் அடிப்படையில் இந்நிறுவனத்தின் ஊழியர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் உள்ள பெண்களை ஒன்றிணைத்து குழுக்களாக அமைத்து தங்களுக்கு குறைந்த வட்டியில் பணம் தருவதாக கூறி பலருக்கு கடன் வழங்கியுள்ளனர். இதன் பின்னர் தவணை தொகை செலுத்தாத நபர்களிடம் நாள் ஒன்றுக்கு அதிக வட்டி வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடனுதவி பெற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஷக்கீரா பானு என்பவர் தவணை கட்ட தாமதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஷக்கீரா பானுவின் வீட்டிற்கு சென்ற பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் அவரை அவதூறாக பேசியதோடும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்குள்ளான அப்பெண் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பைனான்ஸ் நிறுவனத்தின் நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் பைனான்ஸ் நிறுவன ஊழியர்களை கைது செய்ய கோரி மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்த பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். எங்க அம்மா பேர் தாயிரா பானு, என் பேர் ருக்ஸானா சார். தினமும் வந்து லோன்காரங்க டார்ச்சர் பண்றாங்க சார். ஒரு டைமும் கொடுக்கறது இல்ல சார். ரொம்ப டார்ச்சர் ஆயிடுது சார். 10 வருஷமா லோன் எடுத்துக்கிறோம் சார். 10 வருஷமா கட்டின்னு தான் இருந்தோம். இந்த ஒரு வருஷமா தான் இவ்வளோ நம்ம எங்களால முடியல. இந்த ஒரு 2 வாரமா தான் நம்ம முடியலன்றோம். அது முடியலன்றதுக்காக ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. மொத்தம் நம்ம ஒரு ஆள் மேல 11 லோன், 10 லோன், 12 லோன், 15 லோன் கூட கொடுத்துக்கிறாங்க சார். இது இவ்வளோ லோன் இருந்துட்டு எவ்வளோ சார் கட்ட முடியும்? எல்லாம் வித்து கட்டணும் சார். பீரோ வித்தோம், சாமான் வித்தோம், நகை வித்தோம், எல்லாம் வித்தோம், இடம் வித்தோம், வீடு வித்தோம், எல்லாம் வித்துட்டோம் சார். எங்க மாலை தான் ரொம்ப கழட்டிடுறாங்க சார். இப்போ செத்து போன்றாங்க. ஒரே வார்த்தை காரி துப்புறாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு இன்னைக்கு வந்தால் லோன்காரன் வந்து மூஞ்சில காரி துப்புக்கிறான். அந்த பொண்ணு எதனா பண்ணீங்கன்னா அந்த பொண்ணுக்கு யார் சார் காசு கடலனாக்கா ரொம்ப பேசுறாங்க. காரி துப்புன்றாங்க, காரி துப்பிரன்றாங்க, ரொம்ப பேசுறாங்க சார். இதெல்லாம் நம்மளால தாங்க முடியல. நம்ம இன்னைக்கு ஜிஹெச்க்கு போய் கூட பார்த்துட்டோம். போலீஸ்கார்கிட்ட கூட பேசி பார்த்துட்டோம். அவர் நடி அடிக்கிற போமான்ட்டாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால் இவர் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தான் நம்ம போய் தீ குளிச்சுன்னு சாவோம். அப்படி இல்லைனாக்கா இங்கே தான் சாவோம். எதனா முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே வரைக்கும் அது வரைக்கும் இங்கேருந்து போக மாட்டோம். இங்கே தான் சாவோம். திருவண்ணாமலை அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட நபரை பெண் வீட்டார் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் செங்கம் நகர் பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக மாற்று சமூகத்தை சேர்ந்த ஜெயஸ்ரீ எனும் பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்த திருமணத்திற்கு பின்பு விஜயகுமார் மீது பெண் வீட்டார் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு வழக்கம் போல் விஜயகுமார் பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வந்த நிலையில் திடீரென பங்கிற்குள் நுழைந்த பெண் வீட்டார் விஜயகுமாரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதனால் விஜயகுமாரின் அலறல் சத்தம் கேட்டு தடுக்க வந்த சக பணியாளர் அரவிந்த் என்பவரையும் அவர்கள் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கும் அளவிற்கு மிக பெரும் வெற்றியை நாம் பெற்றுத்தர வேண்டும் என வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி சூளுரையாற்றினார். விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் பொன்முடி, சக்கரபாணி, MRK பன்னீர்செல்வம், சிவசங்கர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இதையடுத்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி,
என்னிடம் உயிருக்கு உயிராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி தற்போது இல்லை எனவும், இவர் இந்த தொகுதிக்காக பெற்றுத்தந்த அனைத்து நல்ல திட்டங்களையும் அன்னியூர் சிவா பெற்றுத் தருவார் எனவும் கூறினார். மேலும் விக்கிரவாண்டி தொகுதியில் அன்னியூர் சிவாவை எதிர்த்து வேட்பாளரை களமிறக்க மற்ற கட்சிகள் திணறி வருவதாகவும், திமுகவை எதிர்த்து நிற்கும் வேட்பாளர்களை டெபாசிட் இழக்கும் அளவிற்கு நாம் பணியாற்ற வேண்டும் எனவும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசினார். திருவாரூரில் வயதான தம்பதியினரிடம் நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டு 28 லட்சம் ரூபாயை கையாடல் செய்த அஞ்சலக உதவியாளரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பூவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் நீலமேகம். இவர் பூவனூர் கிளை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சலக உதவியாளராக பணிபுரிந்த செந்தில்வேலன் என்பவரிடம் கடந்த 2018ஆம் ஆண்டு தன்னுடைய பெயரில் அஞ்சல் நிலையத்தில் 25 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்யுமாறு காசோலையை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் நீலமேகம் கொடுத்த பணத்தில் 2,50,000 ரூபாயை மட்டும் டெபாசிட் செய்த செந்தில்வேலன் மீதமுள்ள 22,50,000 ரூபாயை நம்பிக்கை மோசடி செய்து கையாடல் செய்துள்ளார். அதேபோல் நீலமேகத்தின் மனைவி சுசீலாவும் தனது பெயரில் 7 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யுமாறு அவரிடம் காசோலையை கொடுத்துள்ளார். ஆனால் வெறும் 70,000 மட்டும் டெபாசிட் செய்த அவர் 6,30,000 ரூபாயை மோசடி செய்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நீலமேகம் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி சுசீலா அஞ்சல் நிலையத்திற்கு பணம் பெற சென்றுள்ளார். இதையடுத்து அஞ்சல் நிலையத்தில் விசாரித்த போது செந்தில்வேலன் மோசடி செய்ததை அறிந்த நிலையில் அஞ்சல் துறை உயரதிகாரிகளிடம் சுசீலா புகார் அளித்துள்ளார். இதையடுத்து விசாரணைக்கு பின்னர் செந்தில்வேலன் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் அவர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.